பசியோடு சுற்றிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு ஒரு இறை கிடைக்கிது. அதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு கழுத புலி கூட்டமே அலையுது. அப்போது அந்த இறைய ஓனாய் தூக்கிட்டு போனால் நம்மளை எப்படியெல்லாம் அடக்கி ஆள்றானுங்க. நம்ம இவங்கள்ட்ட கையிட்டு நிற்கிற மாதிரி இவனுங்க வெள்ளைக்காரன்ட்ட கையிட்டு நிற்கிறாங்க. இத்தனை வருஷமா இந்த சமஸ்தானம் கட்டி காத்துக்கிட்டு இருந்த ரகசியத்தை நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தன் தான் இந்த வெள்ளக்காரங்கிட்ட சொல்லியிருக்கணும். அவனை கண்டுபிடிச்சு யார நம்புறதுன்னே தெரியலையே. நீங்க கொடுத்த தகவலுக்கு தகுந்த சன்மானம். பலையாளுவை நீர் கூடவே இருந்து ரகசியத்தை கிரகிச்சிட்டேன். What an exquisite view. Yes, indeed. I simply cannot look away. Yes, Your Excellency. This land is originally ours. But these tribes have occupied it. We are trying to retrieve it now. The governor is aware of your situation. He has told me of this place, but this is the first time I'm seeing it with my own eyes. It is, indeed, the perfect setting in which to construct the governor's new hunting estate. Yes, Your Excellency. நம்ம கூட நான் சிரிச்சு பேசிட்டு வந்தா என் லங்கோட அவுத்துருவானுவா. நீ முன்ன போறோம். சரி வாரும். இவனே என்னை மாட்டி விட்டுருவான் போல. The sooner you can dispose of these tribals, the better. Sure. Excellent. Open the door. தலைமுறையாக எங்கிக்கிட்டு இருந்தோம். நம்ம கோரனாரங்கன்னு ஒரு முறையாவது பார்த்துட மாட்டோமான்னு முடியலை. அதையும் கொண்டு போகிறாங்க. வேணாம் சார், உள்ளது சொல்லுவோம். விஷயம் காந்தியாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சாமி சிலையை மீட் ஆகணும். இந்த ஊர்ல கொள்ளக்கார மில்லர் ஈசா இந்த அரண்மனையில் வேலை பார்க்கலாம். அவன் பேர் கூட நல்ல பேர். குயிலி. அவன் அண்ணனும் இந்த ஈசா பேர் ஒன்னா தானே சுற்றி கிடந்தானுவா. அவன் அண்ணனை வந்து என்ன பார்க்க சொல்லு. இந்த வெள்ளக்கார நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்சி நம்ம சொத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஈசா எங்க இருக்கான்னு சொல்லு. அவனால் தான் அதை திருப்பி எடுக்க முடியும். ஊர் மக்கள் எல்லாரையும் கோயிலுக்குள்ள விடுறேன். ஆனா அது இப்ப உங்களுக்கு தெரிய வேணாம். கோயில் சொத்து நம்ம மானம். இதை ஈசாவை பிடிக்கிறதுக்காக நான் பண்ணல. நம்ம மானத்தை காப்பாத்த நமக்கு ஈசா வேணும்.
என்னாச்சு உனக்கு? வேற யாரோ மாதிரி இருக்க, ரொம்ப மாறிட்ட. அங்கே தோட்டா தொலைச்சப்பவே எல்லாம் மாறிடுச்சு. சாவு கண்ணில் தெரிஞ்சப்ப பொழைச்சா எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் சிலோனுக்கு போய் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலான்னு தோணுச்சு. தோட்டா தொலைச்சது இல்லையா, இல்லை வேல் தொலைச்சது இல்லையா? அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் இல்லை. நீயும் வேல்மதியும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முன்னையே உனக்கு அவளை தெரியுமா? ஊருக்காக கேட்குறேன். நாங்கள் சொல்கிறத ஈஸியாக செஞ்சான்னா நம்ம மக்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். நீ வரல? இல்லைண்ணே, ஊருக்கானால ஈஸியாக பண்ண மாட்டான். அதுவும் நான் வந்திருக்கேன் தெரிஞ்சால் ஒத்துக்க மாட்டான், கோவப்படுவான். நான் இங்கே இருக்கிறேன், நீங்களே எப்படியாவது பேசி பண்ண வச்சுருங்கண்ணே. வேல்மதி மட்டும் இல்லைன்னா நானும் ஐயாவும் உசுரோடையே இருந்திருக்க மாட்டோம். அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு எங்களை காப்பாத்தினா. அவ புருஷன் செத்ததுக்கும் நான் தான் காரணம், எங்கள் அண்ணன் செத்ததுக்கும் நான் தான் காரணம். ரெண்டும் சோடி சேர்ந்து என்னை கொன்னுக்கிட்டு இருக்கு. தூங்க முடியல. நீ சொன்னது சரிதான். செலோன் பக்கமாக போயிடலான்னு நினைக்கிறதுக்கு வேல்மதியும் ஒரு காரணம். உனக்கு என்ன ஒரு 19 வயசு இருக்குமா? நீ இன்னும் வாழ்க்கையில் எதையுமே பார்க்கல. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உன் குடும்பம் மாதிரி தான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இந்த கிழவனுங்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் போ, எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று சந்தோஷமா இரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் பொண்ணு, நீ ஆம்பளை, அதானே? நான் பாத்திரம் கழுவுறேன், நீ ரைஃபிள் சுத்தம் பண்ணிட்டு இருக்க. அப்படி யோசிக்கிற ஆள் நான் இல்லை. எங்களுக்கு உன் உதவி வேணும் ஈசா. வெள்ளக்காரங்க கோயில் சிலையை திருடிட்டாங்க. நாங்க அவங்க மேல கை வைக்க முடியாது. அவங்க கிட்ட இருந்து அத நீ திருடணும். இத பண்ணா நீ கேட்கிற பணத்தை உனக்கு தரோம். அது நம்மளோட மானம், மீட்டே ஆகணும். 600 வருஷமா பொத்தி பாதுகாத்தீங்க, இப்ப கிரவுன்ஸுக்கு களவாட்டு போயிட்டாங்களா? மானம் தானே, திருப்பிடலாம். திட்டம் போட்டு சொல்லி அனுப்புறேன், அது வரைக்கும் மானம் இல்லாம இருங்க. இவனுங்களை நம்ப முடியாது. நல்ல டீலா தெரியுது மில்லர். சில ராசாங்க நமக்கு உதவி பண்ண பார்க்குறாங்க, சில ராசாங்க வெள்ளைக்காரன் காலடியில் குலைச்சிட்டு இருக்காங்க. ராஜாதிபதி குலைக்கிற நாய் இல்லை, கடிக்கிற நாய்.